Jesus, hallelujah. Glory to God, glory to God, glory to God, glory to God. கர்த்தாவே உமக்கு ஸ்தோத்திரிக்கிறோம், 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 ஸ்தோத்திரிக்கிறோம். கர்த்தருடைய வல்லமை இறங்கட்டும் ஆண்டவரே, அபிஷேகம் இறங்கட்டும் ஆண்டவரே, பாதுகாப்பு இறங்கட்டும் ஆண்டவரே, தேவ கிருபை வரட்டும் ஆண்டவரே. உமக்கு ஸ்தோத்திரிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். நம்ம எல்லாரும் ஜெபிப்போம். என்ற இடத்துல இருக்கிற இடத்துல நாம் ஒரு நாள் படியிட்டு நாம் ஜெபிக்க வேண்டும். இந்த ஆராதனை கர்த்தர் ஆசீர்வதிக்க முடியாமல் நாம் ஜெபிப்போமா? பரிசுத்தமுள்ள பிதாவே, இந்த வேலைக்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிற ராஜா. ஆசீர்வதிக்கப்பட்டதான அந்த கர்த்தாவே, அப்போ இந்த கால வேளையில் உங்களுடைய சமூகத்தில் வந்திருக்கிறோம். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடுங்கள், அப்பொழுது இவைகளெல்லாம் உங்களுக்கு கொடுக்கப்படுகின்ற வார்த்தையின்படி இந்த நாளிலே உண்மை தேடுபடியான கிருபை தந்த தெய்வக்காய் ஸ்தோத்திரம். கர்த்தாவே உமக்கு ஸ்தோத்திரிக்கிற ராஜா. இந்த வார்த்தையை ஃபேஸ்புக் மூலமாக கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்காக ஜெபிக்கிறோம், கேட்க போகிறவர்களுக்காக ஜெபிக்கிறோம். ஒவ்வொருடைய இருதயத்தை திறந்து இந்த வார்த்தைகள், பாடல்கள், வசனங்கள் எல்லாம் கிரியை செய்யும் ஆண்டவர். ஆரம்பத்திலிருந்து முடிவடைந்தும் பரிசுத்த ஆவியானவர் நடத்துவீராக. பாடல் பாடுகிற உடைய மகனை அபிஷேகிப்பீராக. ஜெபிக்கிற ஜெபங்கள் ஆசீர்வதிக்கப்படுவதாக. ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த வார்த்தைகள் ஆசீர்வாதமாக இருக்கட்டும். தொடர்ந்து இந்த பிரசன்னத்தினால் நிரப்புங்க. ஆரம்பத்திலிருந்து முடிவடைந்தும் பரிசுத்த ஆவியானவர் நடத்துவீராக. இந்த வார்த்தைகளை கேட்கிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதித்து வழிநடத்தும். இயேசுவின் ரத்தம் ஜெயமாகும். இயேசுவோட ஜெபங்களும் ஜீவனுள்ள பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. இதனால் காலைகளிலே கர்த்தரை நாம் துதிக்கும்படியாக அந்த நாமத்தை உயர்த்தி வந்திருக்கிறோம். கர்த்தரே கிருபையினாலும் இரக்கத்தினாலும் முடிசூட்டுவதை. ஹல்லேலூயா. இதனாலே நாம் தொடர்ந்து எந்த காலத்திலும் இந்த நேரத்திலும் நன்றியாலுமே நாம் துதிப்பேன் என்று சொல்லி கர்த்தரை நாம் பாடும்போது கர்த்தர் இந்த நாட்களிலே காணப்படுகிற எல்லா விதமான சூழ்நிலைகளை மாற்றி கர்த்தர் அற்புதங்களை செய்ய வந்தவராக இருக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. எந்த காலத்திலும் எந்த நேரத்திலும் நன்றியால் உம்மை நான் துதிப்பேன். இயேசுவே உம்மை நான் துதிப்பேன், துதிப்பேன். எந்த வேளாகிலும் துதிப்பேன். இயேசுவே உம்மை நான் துதிப்பேன், துதிப்பேன். எந்த வேளாகிலும் துதிப்பேன். ஆதியும் நீரே, அந்தமும் நீரே, ஜோதியும் நீரே, என் சொந்தமும் நீரே. ஆதியும் நீரே, அந்தமும் நீரே, ஜோதியும் நீரே, என் சொந்தமும் நீரே. இந்த காலத்திலும் இந்த நேரத்திலும் நன்றியால் உம்மை நான் துதிப்பேன். இயேசுவே உம்மை நான் துதிப்பேன், துதிப்பேன். இந்த வேளையிலும் துதிப்பேன். இயேசுவே உம்மை நான் துதிப்பேன், துதிப்பேன். இந்த வேளையிலும் துதிப்பேன். தாய் தந்தை நீரே, தாயின் நீரே, தாவரம் நீரே, என் தாரம் நீரே. தாய் தந்தை நீரே, தாயின் நீரே, தாவரம் நீரே, என் தாரம் நீரே. எந்த காலத்திலும் எந்த நேரத்திலும் நன்றியால் உம்மை நான் துதிப்பேன். இயேசுவே உம்மை நான் துதிப்பேன், துதிப்பேன். எந்த வேளையிலும் துதிப்பேன். இயேசுவே உம்மை நான் துதிப்பேன், துதிப்பேன். எந்த வேளையிலும் துதிப்பேன். வாழ்விலும் நீரே, என் தாழ்விலும் நீரே, வாதையில் நீரே, என் பாதையில் நீரே. வாழ்விலும் நீரே, என் தாழ்விலும் நீரே, வாதையில் நீரே, என் தாழ்விலும் நீரே. எந்த காலத்திலும் எந்த நேரத்திலும் நன்றியால் உம்மை நான் துதிப்பேன். இயேசுவே உம்மை நான் துதிப்பேன், துதிப்பேன். துதிப்பேன். இயேசுவே உம்மை நான் துதிப்பேன், துதிப்பேன். எந்த வேளையிலும் துதிப்பேன். வானிலும் நீரே, பூவிலும் நீரே, ஆழியில் நீரே, என் ஆபத்தும் நீரே.
வானிலும் நீரே, பூவிலும் நீரே, ஆழியில் நீரே, என் ஆபத்தில் நீரே. இந்த காலத்திலும் எந்த நேரத்திலும் நன்றியால் உம்மை நான் துதிப்பேன். இயேசுவே உம்மை நான் துதிப்பேன், துதிப்பேன். எந்த பேராயிலும் துதிப்பேன். இயேசுவே உம்மை நான் துதிப்பேன், துதிப்பேன். எந்த பேராயிலும் துதிப்பேன். துன்ப நேரத்தில் இன்பம் நீரே, இன்னல் வேளையில் மாறாத நீரே. துன்ப நேரத்தில் இன்பம் நீரே, இன்னல் வேளையில் மாறாத நீரே. இந்த காலத்திலும் இந்த நேரத்திலும் நன்றியால் உம்மை நான் துதிப்பேன். இயேசுவே உம்மை நான் துதிப்பேன், துதிப்பேன். எந்த வேளையிலும் துதிப்பேன். இயேசுவே உம்மை நான் துதிப்பேன், துதிப்பேன். எந்த வேளையிலும் துதிப்பேன். மீட்பரும் நீரே, என் மீட்பரும் நீரே, மேன்மையும் நீரே, என் மகிமையும் நீரே. மீட்பரும் நீரே, என் மீட்பரும் நீரே, மேன்மையும் நீரே, என் மகிமையும் நீரே. இந்த காலத்திலும் இந்த நேரத்திலும் நன்றியால் உம்மை நான் துதிப்பேன். இயேசுவே உம்மை நான் துதிப்பேன், துதிப்பேன். எந்த வேளையிலும் துதிப்பேன். இயேசுவே உம்மை நான் துதிப்பேன், துதிப்பேன். எந்த வேளையிலும் துதிப்பேன். தேவனும் நீரே, என் ஜீவனும் நீரே, ராஜராஜனாம் என் சர்வமும் நீரே. தேவனும் நீரே, ஜீவனும் நீரே, ராஜராஜனாம் என் சர்வமும் நீரே. காலத்திலும் நான் நன்றியால் உம்மை நான் துதிப்பேன். இயேசுவே உம்மை நான் துதிப்பேன், துதிப்பேன். எந்த வேளையிலும் துதிப்பேன். இயேசுவே உம்மை நான் துதிப்பேன், துதிப்பேன். எந்த வேளையிலும் துதிப்பேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எல்லா சூழ்நிலைகளிலும் கர்த்தரை துதிக்க கற்றுக்கொள்கிற ஜனம் ஒரு நாள் வெட்கப்பட்டே போக முடியாது. ஹல்லேலூயா. அநேக நேரங்களில் நமக்கு துதிக்க முடியாததுனால அநேக நேரங்களில் நம்முடைய வாழ்க்கையில பலன் குறுகி போகிறது. ஹல்லேலூயா. ஆபத்து காலத்தில் சோர்ந்து போவாயானால் உன் பலன் குறுகினதுன்னு வசனம் சொல்லுது. ஆனால் நாம சோர்ந்து போகாதபடி கர்த்தரை துதிக்க ஆரம்பிக்கும் பொழுது, கர்த்தரை மகிமைப்படுத்த ஆரம்பிக்கும் பொழுது, இஸ்ரவேல் ஜனங்கள் எரிகோ கோட்டைக்கு முன்பாக நிற்கும் பொழுது சோர்ந்து போய் இருந்தாங்கன்னா ஒண்ணும் பண்ணிருக்க முடியாது. கர்த்தர் சொன்ன ஒரே வார்த்தை, இந்த மொத்த கோட்டையும் சுற்றி வந்து கர்த்தரை துதிக்கும் பொழுது கர்த்தர் ஒரு பெரிய ஜெயத்தை உண்டாக்குறார். ஹல்லேலூயா. இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையிலும் கர்த்தர் எல்லா சூழ்நிலைகளிலும் கர்த்தரை துதிக்கிற துதி எப்போதும் என் வாயில் இருக்கும் என்று சொல்லி சங்கீதக்காரன் சொல்கிறது போல நாம சொல்றோம், எப்போதும் கர்த்தரை நான் துதிப்பேன். ஹல்லேலூயா. எக்காலமும் அவருடைய நாமத்தை நான் உயர்த்துவேன் என்று சொல்லி, ஹல்லேலூயா, அவர் துதி எப்போது என் வாயில் இருக்கும். ஹல்லேலூயா. அப்படி நாம் துதிக்கும் போது அவர் நம்மை வாழுகை செய்கிறவராக காக்கும் கரங்கள் உண்டு எனக்கு, காத்திடுவான் கிருபையாலே. அல்லேலூயா. பாடி பாடி அலைகளை நான் தாண்டிடுவேன் என்று சொல்லி நாம் சேர்ந்து பாடி கர்த்தருடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்துவோம். காக்கும் கரங்கள் உண்டெனக்கு, காத்திடுவான் கிருபையாலே. காக்கும் கரங்கள் உண்டெனக்கு, காத்திடுவான் கிருபையாலே. அல்லேலூயா. பாடி பாடி அலைகளை நான் தாண்டிடுவேன். அல்லேலூயா. பாடி பாடி அலைகளை நான் தாண்டிடுவேன். நம்புவேன் இயேசுவை, நம்புவேன் இயேசுவை, நம்புவேன் இயேசுவை, நம்புவேன் இயேசுவை. நிந்தனைகள் போராட்டம் வந்தும் இனியும் தேவன் தாங்கினாரே. நிந்தனைகள்
வந்தும் நீதியின் தேவன் தாங்கினாரே. நேசக்கோடி என்னை பார்க்க நேசருக்காய் ஜீவித்திடுவேன். நேசக்கோடி என்னை பார்க்க நேசருக்காய் ஜீவித்திடுவேன். நம்புவேன் இயேசுவை, நம்புவேன் இயேசுவை. சரி சொல்லுவோமா? நம்புவேன் இயேசுவை, நம்புவேன் இயேசுவை. நிந்தனைகள் போராட்டம் வந்தும் நீதியின் தேவன் தாங்கினாரே. நிந்தனைகள் போராட்டம் வந்தும் நீதியின் தேவன் தாங்கினாரே. நேசக்கோடி என்னை பார்க்க நேசருக்காய் ஜீவித்திடுவேன். நேசக்கோடி என்னை பார்க்க நேசருக்காய் ஜீவித்திடுவேன். நம்புவேன் இயேசுவை, நம்புவேன் இயேசுவை. வணக்கம் சொல்லலாமா? நம்புவேன் இயேசுவை, நம்புவேன் இயேசுவை. கன்மலைகள் பெயர்க்கும்படியாய் கர்த்தர் என்னை கரம் பிடித்தார். கன்மலைகள் பெயர்க்கும்படியாய் கர்த்தர் என்னை கரம் பிடித்தார். கர்த்தருக்கு காத்திருந்து வெட்கப்பட்டு போவதில்லை. கர்த்தருக்கு காத்திருப்போம் வெட்கப்பட்டு போவதில்லை. நம்புவேன் இயேசுவை, நம்புவேன் இயேசுவை, நம்புவேன் இயேசுவை, நம்புவேன் இயேசுவை. ஆத்திமானம் துணிவிடாமல் ஆக்கும் மந்தை முதலற்றாலும். ஆத்திமானம் துணிவிடாமல் முதலற்றாலும். கர்த்தருக்கு காத்திருப்போம் வெட்கப்பட்டு போவதில்லை. கர்த்தருக்கு காத்திருப்போம் வெட்கப்பட்டு போவதில்லை. நம்புவேன் இயேசுவை, நம்புவேன் இயேசுவை, நம்புவேன் இயேசுவை, நம்புவேன் இயேசுவை. ஹல்லேலூயா. எல்லா சூழ்நிலைகளிலும் கர்த்தரை நம்ப கற்றுக்கொள்ள வேண்டும். ஆமென். ஹல்லேலூயா. அவரே நம்முடைய பஞ்சமாய், நம்முடைய கோட்டையாய், நம்முடைய துர்கமாய், நம்முடைய அடைக்கலமாய், நம்முடைய பலனாய் நம்முடைய தேவன் இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவரை நாம் துதிக்கும் பொழுது, அவரை நாமத்தை நாம் உயர்த்தும் போது, ஆண்டவரே நீர் எங்கள் பலன், நீர் எங்கள் கோட்டை, எங்கள் துர்கம், எங்கள் அடைக்கலம் என்று சொல்லி ஒவ்வொரு நாளும் வாயத்திலிருந்து சொல்லிட்டே இருக்கணும். சங்கீதக்காரன் சொல்கிறது போல ஒவ்வொரு நிமிஷமும், ஒவ்வொரு நேரமும், ஒவ்வொரு நொடியும் ஆண்டவரே நீர் மாத்திரமே எங்கள் தஞ்சம், எங்க கோட்டை, எங்க அரணை அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நொடியும் சொல்லிட்டே இருக்கணும். அப்பதான் நம்முடைய வாழ்க்கையில ஒரு புதிய பலனுடைய அதிகாரத்தை நம்ம பார்க்க முடியும். ஹல்லேலூயா. கொஞ்ச நேரம் கர்த்தரை நாம் துதித்து ஆராதிக்க போகிறோம். முழங்கால் படிக்கிறவர்கள் முழங்கால் படிட்டு கர்த்தருடைய சமூகத்தில் காத்திருக்கும்படியாக. ஹல்லேலூயா. இந்த லைவை பார்த்து கொண்டிருக்கிற, Facebook லைவை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு கர்த்தருடைய சமூகத்தில் கொஞ்ச நேரம் ஒப்பு கொடுத்து, ஆண்டவரே இந்த கால வேளையிலே உம்முடைய நாமத்தை நாங்கள் உம்முடைய நாமத்தை நோக்கி பார்க்கிறோம். உம்மை நோக்கி பார்க்கிற நாங்கள் ஒரு நாள் வெட்கப்பட்டு போகிறது இல்லையே, உம்மை நாமத்தை நோக்கி பார்க்கிற நாங்கள் கைவிடப்படுகிறது இல்லையே என்று சொல்லி ஹல்லேலூயா, ஹல்லேலூயா துதிக்கிறோம், மகிமைப்படுத்துகிறோம் அப்பா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீரே எங்கள் தஞ்சம், எங்கள் கோட்டை, எங்கள் துர்கமே, எங்கள் அடைக்கலப்பட்டனவே ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. ஹல்லேலூயா. ஜெய கிறிஸ்து முன் செல்கிறார், ஜெயமாக நடத்திடுவார். ஜெய கீதங்கள் நாம் பாடியே ஜெய கொடியும் ஏற்றிடுவோம்.
ஜெயம் அல்லேலூயா அவர் நாமத்திற்கு, ஜெயம் அல்லேலூயா அவர் நாமத்திற்கு. ஜெய கிறிஸ்து முன் செல்கிறார், ஜெயமாக நடத்திடுவார். ஜெய கீதங்கள் நாம் பாடியே ஜெய கொடியும் ஏற்றிடுவோம். ஜெயம் அல்லேலூயா அவர் நாமத்திற்கு, ஜெயம் அல்லேலூயா அவர் நாமத்திற்கு. தாய் மறந்தாலும் நான் மறவே தீக்கற்றோராயிருக்கிறேன். தாய் மறந்தாலும் நான் மறவே தீக்கற்றோராயிருக்கிறேன். என்றுரைத்தம்மை தேற்றுகிறார், என்றும் வாக்கு மாறிடாரே, என்றும் வாக்கு மாறிடாரே. ஜெய கிறிஸ்து முன் செல்கிறார், ஜெயமாக நடத்திடுவார். ஜெய வீரங்கள் நாம் பாடிய ஜெய கொடியோ ஏற்றிடுவோம். ஜெயம் அல்லேலூயா அவர் நாமத்திற்கு, ஜெயம் அல்லேலூயா அவர் நாமத்திற்கு. கரையை போற்றும் எடுத்திடாதே, கர்த்தர் நம்மை கழுவிடுவார். கரையை போற்றும் நீங்கிடாதே, கர்த்தர் நம்மை கழுவிடுவார். வருகையில் எம்மை சேர்க்கும் வரை வழுவாமல் காத்திடுவார், வழுவாமல் காத்திடுவார். ஜெய கிறிஸ்து முன் செல்கிறார், ஜெயமாக நடத்திடுவார். ஜெய வீரங்கள் நாம் பாடிய ஜெய கொடியும் ஏற்றிடுவோம். ஜெயம் அல்லேலூயா அவர் நாமத்திற்கு, ஜெயம் அல்லேலூயா அவர் நாமத்திற்கு. ஜெயம் அல்லேலூயா அவர் நாமத்திற்கு. அவருடைய சமூகத்தில் எல்லாரும் சொல்லலாமா? ஜெயம் அல்லேலூயா அவர் நாமத்திற்கு. ஆண்டவரே, நீரே எங்களுக்கு முன்னாக சென்று எல்லாம் கோணலானவைகளை செவ்வாயாக்கி எங்களை வழி நடத்துகிற தேவன், இன்றைக்கு எங்கள் வாழ்க்கையில எங்கள் குடும்பங்களிலே நீர் முன்பாக சென்று அற்புதங்களை செய்வீராக ஆண்டவரே. ஜெய கிறிஸ்துவே, எங்கள் வாழ்க்கையிலே நீர் முன்பாக செல்வீராக ஆண்டவரே. அல்லேலூயா அல்லேலூயா. சத்ருவின் கோட்டை தாகத்தொழிய, சத்தியம் நீதியம் நிலைத்தோங்க. சத்ருவின் கோட்டை தாகத்தொழிய, சத்தியம் நீதியம் நிலைத்தோங்க. சாத்தானின் சேனை நடுங்கிடவே துதி சாற்றி ஆர்ப்பரிப்போம், துதி சாற்றி ஆர்ப்பரிப்போம். ஜெய கிறிஸ்து முன் செல்கிறார், ஜெயமாக நடத்திடுவார். ஜெய கிறிஸ்து முன் செல்கிறார், ஜெயமாக நடத்திடுவார். ஜெய கீதங்கள் நாம் பாடி ஜெய கொடியும் ஏற்றிடுவோம். ஜெயம் அல்லேலூயா அவர் நாமத்திற்கு, ஜெயம் அல்லேலூயா அவர் நாமத்திற்கு. ஜெய கிறிஸ்து முன் செல்கிறார், ஜெயமாக நடத்திடுவார். ஜெய கிறிஸ்து முன் செல்கிறார், ஜெயமாக நடத்திடுவார். ஜெய கீதங்கள் நாம் பாடி ஜெய கொடியும் ஏற்றிடுவோம். ஜெயம் அல்லேலூயா அவர் நாமத்திற்கு, ஜெயம் அல்லேலூயா அவர் நாமத்திற்கு.
உங்களுடைய கிருபை, உங்களுடைய தயவு, உங்களுடைய காருண்யம் எங்களை ஆளுகை செய்து கொண்டிருக்கிறதுக்காக உங்களுடைய தயவுக்காக ஸ்தோத்திரம் அப்பா. ஹல்லேலூயா. இன்னும் நான் அழியல, இன்னும் தோத்து போக ஆளும் வாழ்கிறேனே. போராட்டங்கள் முடியல, பாடுகளும் தீரல, ஆனாலும் இருக்கிறேனே. இன்னும் நான் அழியல, இன்னும் தோத்து போக ஆனாலும் வாழ்கிறேனே. போராட்டங்கள் முடியல, பாடுகளும் தீர, ஆனாலும் இருக்கிறேனே. கிருபை 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 எல்லாம் கிருபை 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 எல்லாம் கிருபை 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 கிருபை. நான் இல்ல, என் பலன் இல்ல, என் தாளம் இல்ல, எல்லாம் கிருபை. நான் இல்ல, என் பலன் இல்ல, என் தாளம் இல்ல, எல்லாம் கிருபை. கிருபை 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 சொல்லுவோம். கிருபை 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 எல்லாம் கிருபை 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 கிருபை. நான் இல்ல, என் பலன் இல்ல, என் தாளம் இல்ல, எல்லாம் கிருபை. நான் இல்ல, என் பலன் இல்ல, என் தாளம் இல்ல, எல்லாம் கிருபை. கிருபை 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 கிருபை. ஆமென் ஆமென். கிருபை 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 கிருபை. இன்னும் நான் அழியல, இன்னும் தோத்து போக ஆனாலும் வாழ்கிறேனே. போராட்டங்கள் முடியல, பாடுகளும் தீர, ஆனாலும் இருக்கிறேனே. இன்னும் நான் அழியல, இன்னும் தோத்து போக ஆனாலும் வாழ்கிறேனே. போராட்டங்கள் முடியல, பாடுகளும் தீர, ஆனாலும் இருக்கிறேனே. கிருபை 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 எல்லாம் கிருபை 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 கிருபை. கிருபை 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 கிருபை. நான் இல்ல, என் பலன் இல்ல, என் தாளம் இல்ல, எல்லாம் கிருபை. நான் இல்ல, என் பலன் இல்ல, என் தாளம் இல்ல, எல்லாம் கிருபை. கிருபை 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 எல்லாம் கிருபை 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 கிருபை. கிருபை 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 எல்லாம் கிருபை 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 கிருபை. கிருபை 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 எல்லாம் கிருபை 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 கிருபை. கிருபை 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 எல்லாம் கிருபை 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 கிருபை. கிருபை 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 எல்லாம் கிருபை 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 கிருபை. நான் இல்ல, என் பலன் இல்ல, என் தாளம் இல்ல, எல்லாம் கிருபை. நான் இல்ல, என் பலன் இல்ல, என் தாளம் இல்ல, எல்லாம் கிருபை. கிருபை 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 எல்லாம் கிருபை 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 கிருபை. கிருபை 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 கிருபை. கிருபை 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 எல்லாம் கிருபை 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 கிருபை. கிருபை 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 எல்லாம் கிருபை 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 கிருபை. நான் இல்ல, என் பலன் இல்ல, என் தாளம் இல்ல, எல்லாம் கிருபை. நான் இல்ல, என் பலன் இல்ல, என் தாளம்
விடுதலை எல்லாம் கிருபை 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 எல்லாம் கிருபை 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 நம்மை வழி நடத்துகிற கிருபையை நோக்கி பார்த்து ஆண்டவரே உடைய கிருபை மேலானது, உடைய தயவு மேலானது, உடைய காருண்யம் மேலானது. என்னுடைய வாழ்க்கையிலே நீ செய்திருக்கிற எல்லா நன்மைகளுக்காக ஏராளம் தாராளமாய் என்னுடைய வாழ்க்கையில நீ உடைய கிருபையை வைத்திருக்காய் ஸ்தோத்திரம். இவட்டுமாய் ஜீவனோடு கூட பாதுகாத்து வழிநடக்கிற கிருபைக்காக உடைய இரக்கத்திற்காக உமக்கு கொடான கோடி நன்றி செலுத்துகிறோம். இதே சபத்தை ஆளுகிறவர் நன்மையாய் மாற்றுகிறவர் இந்த காலவேளையிலே நம்முடைய நாமத்தை உயர்த்தி கொண்டிருக்கிற இந்த சத்தத்தை கேட்டுக் கொண்டிருக்கிற என்னுடைய ஒவ்வொரு குடும்பங்களின் மேலும் தேவ கிருபை, தேவ தயவு, தேவ காருண்யம் வழிநடத்தும் ஆண்டவரே. நிறைய ஆளுகை செய்வீராக, குறைவுகளை நிறைவாக்குவீராக, கண்ணீரை துடைப்பீராக, வேதனைகளை மாற்றுவீராக ஆண்டவரே. தேவ பிரசன்னம் ஒவ்வொரு வாழ்க்கையும் கடந்து சென்று அற்புதங்களை செய்யட்டும். தேவ மகிமையினால் நிரப்பப்படட்டும் ஆண்டவரே. வேதனைகள் மாறட்டும், பலவீனங்கள் மாறட்டும், சுகவீனங்கள் மாறட்டும். தேவ கல்லாரி அன்பினாலே ஒவ்வொருவரையும் கர்த்தர் நிரப்புவீராக ஆண்டவரே. தேவ அக்கினி, தேவ வல்லமை பாய்ந்து செல்லட்டும் ஆண்டவரே. இந்த காலவேளையிலே தேவ பிரசன்னத்தினால் ஒவ்வொருவரும் நிரப்பப்படட்டும் ஆண்டவரே. தேவ மகிமையினால் நிரப்பப்படட்டும். இருக்கிற இடங்களிலே தேவ கிருபையை பார்க்கிற ஜனங்களாய் கர்த்தர் ஒவ்வொருவரையும் மாற்றுவீராக ஆண்டவரே. இந்த நாள் தேவ மகிமையின் நாளாய் மாறட்டும் ஆண்டவரே. தேவ சமூகத்திலே ஆசீர்வாதத்தையும் சமாதானத்தையும் பெற்றுக் கொள்ளட்டும். இந்த ஓய்வு நாளிலே தேவனுடைய சமூகத்தில் காத்திருக்கிற ஒவ்வொரு ஜனமும் தேவ அன்பை உணரட்டும் ஆண்டவரே. தேவ சமாதானத்தை உணரட்டும். தெய்வீக சமாதானம், தெய்வீக பலன், தெய்வீக அன்பு, தெய்வீக அன்பு, தெய்வீக கிருபை, தெய்வீக சமாதானத்தினாலே, தெய்வீக சுகத்தினாலே நிரப்பப்படட்டும். எல்லா கவலைகள், கண்ணீர்கள் மாற்றப்பட்டு விடுதலை அடையட்டும், சுகம் அடையட்டும், ஜீவன் அடையட்டும், விடுதலை அடையட்டும் ஆண்டவரே. மகிமை அடையட்டும் ஆண்டவரே. அற்புதங்களை செய்யும் மீதான பகுதிகளில் பொறுப்படுத்தி நடத்துகிறார், ஆளுகை செய்கிறார். இயேசு மூலம் பிதாவே ஆமென். மூலமாக இந்த ஆராதனைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்காக நான் நன்றி செலுத்துகிறேன். இந்த கால வேளையிலே இந்த ஆராதனைக்கு நாமம் மகிமைப்படும்படியாக 108ஆம் சங்கீதத்தை மோசஸ் வாசிக்கும் பொழுது நீங்கள் இருக்கிற இடத்திலேயே இந்த சங்கீதத்தை பார்த்து கொள்ளுங்கள், வாசியுங்கள், கூடவே வாசியுங்கள். 108ஆம் சங்கீதம் வாசிக்க கேட்போம். சங்கீதம் 108. தேவனே, என் இருதயம் ஆயத்தமாயிருக்கிறது, நான் பாடி கீர்த்தனம் பண்ணுவேன். என் மகிமையும் பாடும். வீணையை சுரமண்டலமே விழியுங்கள், நான் அதிகாலையில் விழிப்பேன். கர்த்தாவே, ஜனங்களுக்குள்ளே உம்மை துதிப்பேன், ஜாதிகளுக்குள்ளே உம்மை கீர்த்தனம் பண்ணுவேன். உமது கிருபை வானங்களுக்கு மேலாகவும் உமது சத்தியம் மேகமண்டலங்கள் பரியந்தமும் இருக்கிறது. தேவனே, வானங்களுக்கு மேலாக உயர்ந்தது, உமது மகிமை பூமி அனைத்து மேலும் உயர்ந்திருப்பதாக. உமது பிரிய விடுவிக்கப்படும் பொருட்டு உமது வலது கரத்தினால் ரட்சித்து எங்கள் ஜெபத்தை கேட்டவுடன் தேவனே தமது பரிசுத்தத்தை கொண்டு விளங்கினார். ஆகையால் களிகூறுவேன், சீகோமை பங்கிட்டு சுக்கோத்தின் பள்ளத்தாக்கை அளந்து கொள்வேன். கீழையாத் என்னுடையது, மனாசேயும் என்னுடையது, எப்ராயிமின் தலையின் பலன், யூதாவின் நியாயப்பிரமாணங்கள், மோவாப் என் பாத பாத்திரம், ஏதோமின் மேல் என் பாதரட்சியை எழுவேன். எலிஸ்தியாவின் மேல் ஆர்ப்பரிப்பேன். அரணான பட்டணத்துக்கு என்னை நடத்தி கொண்டு போகிறவர் யார்? ஏதோ மட்டும் எனக்கு வழிகாட்டுகிறவர் யார்? எங்கள் சேனைகளோடு புறப்படாமல் இருந்த தேவரீர் அல்லவா? எங்களை தள்ளிவிட்டிருந்த தேவரீரால் அல்லவா? இக்கட்டில் எங்களுக்கு உதவி செய்யும். மனுஷனுடைய உதவி விடுதா. தேவனாலே பராக்கிரமம் செய்வோம், அவரே எங்கள் சத்துருக்களை மிதித்து போடுவார் என்பதே. ஆமென். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த நாட்களிலும் கூட தேவனுடைய வார்த்தைக்கு நேராய் நாம் கடந்து போகிறோம். விசேஷமாய் இந்த நாட்களில் இருக்கிறதான நெருக்கங்கள், ஒடுக்கங்கள், பஞ்சங்கள் கடைசி காலத்தில் ஏற்படும் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார். ஆனாலும் நம்முடைய காலங்களிலே இந்த பஞ்சங்களுக்கு அல்லது நெருக்கங்களுக்கு அல்லது ஒரு விடுதலை இல்லாத நிலைமைக்கு நாம் செபிக்கும் பொழுது கர்த்தர் இறங்குவார். இந்த நாளிலே விசேஷமாய்
நம்முடைய சமாதானத்திற்காக, சேமத்திற்காகவும், நம்முடைய இந்த காலகட்டத்திற்காகவும் நாம் செபிக்க விரும்புகிறவர்களாக, செபிக்கிறவர்களாக இருக்க வேண்டும். ஏனென்று சொன்னால், இந்த நாட்களிலே நம்முடைய தேசத்தில் இருக்கிறதான பஞ்சங்கள், பட்டினிகள், வேலையில்லா திண்டாட்டங்கள், மற்ற ஒவ்வொரு சட்டத்திட்டங்கள் எல்லாம் இந்த நாட்களிலே வியாதிகள் மாற வேண்டும். அதற்கு மாற வேண்டுமானால் நம்முடைய தேசம் சமாதானத்தோடு கூட சேமம் அடைய வேண்டும். இந்த நாளிலே நாம் தேசத்தின் சேமத்துக்காக நாம் ஜெபிக்க வந்திருக்கிறோம், அல்லது ஜெபிக்க கேட்டுக்கொண்டிருக்கிறோம். விசேஷமாய் இந்த வாட்ஸ்அப் மூலமாக, ஃபேஸ்புக் மூலமாக பார்த்து கொண்டிருக்கிறவர்கள் உங்களுடைய இடங்களிலே வேத வசனத்தை தியானிக்கும்படியாக 2 நாளாகமத்தின் புஸ்தகம் 7ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தை எடுத்து வைத்துக் கொள்ளுவோம். 2 நாளாகமத்தின் புஸ்தகம் 7ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, அவர்கள் தேசத்துக்கு சேமத்தை கொடுப்பேன், உங்கள் தேசத்துக்கு சேமத்தை கொடுப்பேன். இப்பொழுது இருக்கிற நிலைமைகள் மாறும்படியாக, இப்பொழுது இருக்கிற சூழ்நிலைகள் மாறும்படியாக, இப்பொழுது இருக்கிற வறுமைகள், இப்பொழுது இருக்கிற சமாதான கேடுகள், இப்பொழுது இருக்கிற பசி பட்டினிகள், இப்பொழுது இருக்கிற ஆராதிக்க முடியாத சூழ்நிலைகள், இப்பொழுது இருக்கிற வியாதிகள் மாற வேண்டுமானால் நம்முடைய கரத்தில் இருக்கிறது. இந்த ஃபேஸ்புக் மூலமாக கர்த்தருடைய வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிறவர்களுக்காக நான் சொல்லுகிற ஒரு காரியம், நம்ம கையில் தான் ஆண்டவர் இந்த தேசத்தின் சேமத்தை கொடுத்திருக்கிறார். ஆகையினாலே இந்த கால வேளையில் நாம் என்ன செய்ய வேண்டும்? சேமத்திற்காக செபிக்கிறவர்களாய் இருக்க வேண்டும் என்று சொல்லி வேத வசனம் சொல்லுகிறது. இந்த தேசத்திற்கு, இந்த இந்தியாவுக்கு நான் சேமத்தை கொடுக்க போகிறேன். சேமத்தை கொடுக்க வேண்டுமானால் நாம் என்ன செய்ய வேண்டும்? நாம் நம்முடைய பக்கத்திலே நம்முடைய சூழ்நிலையை நாம் அறிந்து, இந்த சூழ்நிலை மாற வேண்டுமானால் நிச்சயமாக நாம் மாற வேண்டும். தேசம் மாற வேண்டுமானால், தேசத்தில் இருக்கிற சூழ்நிலைகள் மாற வேண்டுமானால் முதலாவது நாம் மாற வேண்டும். நாம் எப்படி மாற வேண்டும், நாம் எப்படி இருக்க வேண்டும் என்று சொல்லி வேத வசனம் சொல்லுகிறது. அந்த 7ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தில், என் நாமம் தரிக்கப்பட்ட என் ஜனங்கள் தங்களை தாழ்த்தி ஜெபம் பண்ணி என் முகத்தை தேடுவீர்களானால், தங்கள் பொல்லாத வழிகளை விட்டு திரும்பினால், அப்பொழுது பரலோகத்தில் இருக்கிற நான் கேட்டு அவர்கள் பாவத்தை மன்னித்து அவர்கள் தேசத்திற்கு சேமத்தை கொடுப்பேன். எனக்கு அருமையானவர்களே, இந்த நாட்களிலே வேத வசனம் அழகாய் சொல்லுகிறது, அருமையாய் சொல்லுகிறது. இந்த நாட்களிலே உங்கள் தேசத்திற்கு நான் சேமத்தை கொடுக்க போகிறேன். நல்ல ஒரு நன்மையை, சேமம் என்று சொன்னால் நன்மை. இந்த நன்மை, இப்பொழுது இருக்கிற தீமைகள் அகற்றப்பட வேண்டும், நன்மைகள் கடந்து வர வேண்டும். ஆக நன்மைகள் கடந்து வர வேண்டுமானால் நிச்சயமாக நாம் விசுவாசத்தோடு கூட நன்மைக்காக, கர்த்தர் செய்த நன்மைகளுக்காக நாம் கடந்து வர வேண்டும். ஆகையினாலே கர்த்தருடைய நன்மை நமக்காகவே உண்டாக்கப்பட்டது, நமக்காகவே கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆகையினாலே இந்த சேமத்தை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும், நல்ல சுகத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும், நல்ல பலனை பெற்றுக்கொள்ள வேண்டும், ஆகாரத்துக்குரிய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும், குடும்பத்துக்குரிய ஆசீர்வாதத்தை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். அப்பொழுது அதனாலே நாம் செய்ய வேண்டியது முதலாவதாக என் நாமம் தரிக்கப்பட்ட என் ஜனங்கள் என்று சொல்லுகிறார். என் நாமம் தரிக்கப்பட்ட என் ஜனங்கள், நாம் இப்பொழுது அவருடைய ஜனங்களாய் இருக்கிறோம். அல்லேலூயா. முதலாவதாக நாம் யார் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். நாம் யார் என்று சொன்னால் அவருடைய ஜனங்கள், கர்த்தருடைய ஜனங்கள், அவருடைய ஜனங்களாய் நம்மை தெரிந்து கொண்டிருக்கிறார். ஆக இவ்விதமான சீரை பெற்ற ஜனம் பாக்கியம் உள்ளது. கர்த்தரை தெய்வமாய் கொண்டிருக்கிற ஜனமும் அவர் தமது ஜனங்களை
தெரிந்து கொண்டிருக்கிற ஜனமும் பாக்கியம் உள்ளதாய் இருக்கிறது. அவர் நம்மை தெரிந்து கொண்டார், அதனாலே நாம் பாக்கியவான்கள். நாம் அவரை தெரிந்து கொண்டோம், அவர் நமக்காக அவர் பரிந்து பேசிக் கொண்டிருக்கிறார். ஆகினாலே நாம் பாக்கியவான்களாய் இருக்கிறோம். என கருமையானவர்களே, ஆண்டவர் சொல்லும் பொழுது முதலாவது வார்த்தையை சொல்லும் பொழுது என் ஜனங்கள் என்று சொல்லுகிறார். ஒரு உரிமையை கொடுத்திருக்கிறார். என் ஜனங்கள் என்கிறதான உரிமையை கொடுத்திருக்கிறார். ஆவியானவர் சொல்லும் பொழுது அப்பா பிதாவே என்கிற நாமத்தை அவர் நமக்கு கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் கொடுக்க பெற்றுக்கொள்ளும்படியான ஒரு கிருபை தந்திருக்கிறார். அவரை நாம் அப்பா பிதாவே என்று சொல்லி கூப்பிடத்தக்கதாக உரிமையை கொடுத்திருக்கிறார். ஆகினாலே தான் இந்த வசனத்தில் சொல்லுகிறார், என் நாமம் தரிக்கப்பட்ட என் ஜனங்கள். அவருடைய ஜனங்கள், அவருடைய நாமம் தரிக்கப்பட்டவர்கள் அவருடைய ஜனங்களாய் மாறுகிறார்கள் என்று சொல்லி வேத வசனம் சொல்லுகிறது. முதலாவதாக அருமையாய் நம்மை வர்ணிக்கிறார், அருமையாய் நம்மை கூப்பிடுகிறார். என் நாமம் தரிக்கப்பட்ட என் ஜனங்கள். அப்போ ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது, அவருடைய நாமத்தை தரித்து கொண்டவர்கள் அவருடைய பிள்ளைகளாக இருக்கிறார்கள். நாம் எல்லாரும் அவருடைய பிள்ளைகள். ஆகினாலே ஒரு தகப்பன் தன் பிள்ளைக்கு இறங்காமல் இருக்க மாட்டார். ஒரு தாய் தன் பிள்ளைக்கு இறங்காமல் இருக்க மாட்டார். ஏனென்று சொன்னால் தகப்பனும் தாயும் நமக்காகவே பாடுபட்டவர்கள், நமக்காகவே அவர்கள் உழைத்தவர்கள், நமக்காகவே ஆசீர்வாதத்தை தேடி வைத்தவர்கள். அதை காட்டிலும் ஆண்டவர் பெரியவர். ஏனென்று சொன்னால் ஆதியாகம புத்தகத்தில் 1ஆம் அதிகாரத்தில் 2ஆம் அதிகாரத்தில் வாசிக்கும் பொழுது இந்த பூமியை மனுஷனை உண்டாக்குவதற்கு முன்பதாகவே எல்லா ஆசீர்வாதத்தையும் அவனுக்காக தேடி தந்தார். மரங்கள், செடிகள், அதற்குரிய விலங்குகள், அதற்குரிய ஆறுகள், அதற்குரிய நதிகள், அதற்குரிய எல்லா ஆசீர்வாதத்தையும் உண்டாக்கினார். பூமியை உண்டாக்கினார், நட்சத்திரத்தை உண்டாக்கினார், சந்திரனை உண்டாக்கினார், சூரியனை உண்டாக்கினார். இதெல்லாம் என் பிள்ளைகளுக்கு, என் ஜனங்களுக்கு வேண்டும் என்று சொல்லி அவர் ஆயத்தப்படுத்தி இருந்தார். அதே போலதான் சில தகப்பனார், சில தாயார் என்ன செய்கிறார்கள், தம்முடைய பிள்ளைகளை அவர்களுக்கு தேவையான ஆசீர்வாதத்தை சேர்த்து வைக்கிறார்கள். அந்த ஆண்டவர் அதை காட்டிலும் நமக்கு நன்மைகளை செய்திருக்கிறார், இன்னும் நன்மைகளை செய்ய போகிறார். ஆகினால்தான் என் நாமம் தரிக்கப்பட்ட என் ஜனங்கள் என்று சொல்லி முதலாவதாக கர்த்தருடைய வார்த்தை சொல்கிறது. ஆக அவருடைய நாமம் என்ன என்று சொல்லி கேட்கும் பொழுது அவருடைய வார்த்தை சொல்லுகிறது. அப்போஸ்தலர் நடவடிக்கை 11ஆம் அதிகாரம் 26ஆம் வசனத்திலே, அப்போஸ்தலர் நடவடிக்கை 11ஆம் அதிகாரம் 26ஆம் வசனத்திலே, அவர்கள் ஒரு வருஷ காலமாய் சபையோடு கூடி வரும்படியாக அந்த அநேக ஜனங்களுக்கு உபதேசம் பண்ணினார்கள். உபதேசம் பண்ணின அந்த உபதேசத்தை கேட்டவர்கள் முதல் அந்தியோகியா பட்டணங்களிலே கிறிஸ்தவர்கள் என்கிற பெயர் அவர்களுக்கு வழங்கப்பட்டது. வசனங்களை கேட்டவர்கள், மனம் திரும்பினவர்கள், ஆண்டவருடைய பிள்ளையாய் மாறினவர்களுக்கு கிறிஸ்தவர்கள் என்கிற ஒரு அருமையான பெயர் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த வசனத்துக்கும் அந்த 4ஆம் புத்தகத்தின் வசனத்துக்கும் ஒரு காரியம் ஒத்து வருகிறது. என் ஜனங்கள் என்று சொல்லுகிறார். அவருடைய நாமம் தரிக்கப்பட்ட என் ஜனங்கள். அவருடைய நாமம் என்ன? கிறிஸ்து. அவருடைய நாமம் என்ன? இயேசு. இயேசு கிறிஸ்துனுடைய பிள்ளைகள். அவருடைய நாமத்தை தரித்த பொழுது அவர்கள் ஒரு வருஷ காலமாக சபையோடு கூட கூடியே அவர்கள் என்ன செய்தார்களாம்? ஆண்டவருடைய உபதேசங்களை கேட்டார்கள். உபதேசங்களை கேட்டவர்கள் முதல் அந்தியோகியா பட்டணத்திலே சீஷர்களுக்கு கிறிஸ்தவர்கள் என்கிற பெயர் வந்தது. கிறிஸ்தவர்கள் என்கிற பெயர் வந்தது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, இந்த உலகத்தில் கிறிஸ்தவர்களுக்கு எவ்வளவு உபத்திரம் இருந்தாலும், எவ்வளவு பிரச்சனை இருந்தாலும், எவ்வளவு போராட்டங்கள் இருந்தாலும் ஆண்டவர் நமக்கு உதவி செய்கிறவராய் இருக்கிறார். அவருடைய ஜனங்களுக்கு உதவி செய்கிறவராய் இருக்கிறார். ஆக முதல் அந்தியோகியா பட்டணத்தில் கிறிஸ்தவர்கள் என்கிற பெயர்
அவர்களுக்கு வந்தது. கிறிஸ்துவை தரித்து கொண்டவர்கள், கிறிஸ்துவின் பிள்ளைகளாய் மாறினவர்கள், கிறிஸ்துவுக்கென்று ஞானஸ்நானம் பெற்றவர்கள், கிறிஸ்துவுக்கென்று வாழ்கிறவர்கள், பரிசுத்த ஆவியின் வரத்தை பெற்றவர்கள் கிறிஸ்தவர்களாக எண்ணப்பட்டார்கள். ஆகினாலே இந்த கிறிஸ்து என்கிற நாமத்தை தரித்து கொண்டவர்களுக்கு ஆண்டவர் கொடுத்ததான ஒரு அதிகாரம் கிறிஸ்தவர்களாய் பெயரிட்டிருக்கிறார். ஆகினாலே இந்த காலவெளியிலே இந்த வசனத்தை கேட்கிறவர்கள் என்னுடைய அருமையான பிள்ளைகளுக்கு சொல்லுகிற ஒரு வார்த்தை, நாம் கிறிஸ்துவின் நாமத்தை தரித்து கொண்டிருக்கிறோம், கிறிஸ்தவர்களாய் நாம் இருக்கிறோம். ஆகிய வசனம் சொல்லுகிறபடி என் நாமம் தரிக்கப்பட்ட என் ஜனங்கள், கிறிஸ்துவின் நாமத்தை தரித்து கொண்டிருக்கிற அவருடைய ஜனங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, அடுத்தபடியாக ஏசாயா 54 அதிகாரம் 5 வசனத்திலே, ஏசாயா 54 அதிகாரம் 5 வசனத்திலே, உன் சிருஷ்டிகரே உன் நாயகர், சேனைகளின் கர்த்தர் என்பது அவருடைய நாமம், இஸ்ரவேலின் பரிசுத்தர் உன் மீட்பர், அவர் சர்வ பூமியின் தேவன் என்னப்படுவார். சர்வ பூமியின் தேவனாகிய கர்த்தர் உன் சிருஷ்டிகரே உன் நாயகர், சேனைகளின் கர்த்தர் என்பது அவருடைய நாமம், சேனைகளின் கர்த்தர். ஆக அவருடைய நாமத்திற்கு அருமையான ஒரு பெயர் உண்டு, சேனைகளின் கர்த்தர். இப்பொழுதும் அந்த அவருடைய நாமத்தை தரித்த கிறிஸ்தவர்களுக்கு அவர் பக்கபலமாய் இருந்து சேனைகளை நமக்காக உதவிக்கு அனுப்பியிருக்கிறார். சேனைகளை கர்த்தர் நம்முடைய உதவிக்காக சேனைகளை அனுப்பி எந்தெந்த காரியங்களிலே நமக்கு உதவி வேண்டுமோ அந்தந்த காரியங்களிலே உதவியை அனுப்பி தருகிறார். ஆகையினாலே எந்தெந்த நேரத்தில் எந்தெந்த காலங்களிலே என்னென்ன தேவையோ அவருடைய தூதர்களை அனுப்பி அவருடைய சேனையை அனுப்பி நமக்கு உதவி செய்கிறார். பலன் உள்ளவனுக்காகிலும் பலன் இல்லாதவனுக்காகிலும் உதவி செய்வது லேசான காரியம். இந்த கால வேளையிலே இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்களுடைய வாழ்க்கையிலே, இந்த பேஸ்புக் மூலமாக ஆண்டவருடைய வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்களுடைய வாழ்க்கையிலே கர்த்தர் உங்களுடைய தேவைகளை சந்திக்கும்படியாக அவருடைய சேனையை அனுப்பியிருக்கிறார். ஆகினாலே அவருடைய சேனை நம்ம பக்கத்துல நின்று கொண்டிருக்கிறது. நமக்கு என்ன தேவையோ அதை கொடுக்கும்படியான அதிகாரத்தை கர்த்தர் தந்திருக்கிறார். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. சேனைகளின் கர்த்தர் என்பதே அவருடைய நாமம். ஆக சேனைகள் நமக்கு உதவி செய்கிறார். ஆபத்து காலத்தில் அனுகூலமான துணையாக இருக்கிறவர் சேனைகள் கர்த்தருடைய தூதர்களை அனுப்பி நமக்கு உதவியாய் இருக்கிறார் என்று சொல்லி வேத வசனம் தெளிவாய் சொல்லுகிறது. ஆகையினாலே இந்த கால வேளையில இந்த வசனத்தை கேட்கிறவர் நம்முடைய வாழ்க்கையிலே சேனைகள் கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். யாக்கோபின் தேவன் நமக்கு உயர்ந்த அடைக்கலமாய் இருக்கிறார். சேனைகளின் கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். யாக்கோபின் தேவன் நமக்கு உயர்ந்த அடைக்கலமாய் இருக்கிறார். சேனைகளின் கர்த்தர், பெரிய சேனை, பெரிய ஆண்டவர் நம்ம கூட இருக்கும் பொழுது எதை குறித்து கவலைப்பட வேண்டாம். வியாதியை குறித்தோ அல்லது இப்பொழுது இருக்கிற பஞ்சத்தை குறித்தோ அல்லது பண பற்றாக்குறையை குறித்தோ எந்த விதமான பிரச்சனைக்கும் நாம் பயப்பட வேண்டாம். ஆக சேனைகளின் கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். யாக்கோபின் தேவன் நமக்கு உயர்ந்த அடைக்கலமாய் இருக்கிறார். அதனாலே உயர்ந்த அடைக்கலமாய் இருக்கும் பொழுது சத்ரு நம்ம எந்த விதத்திலும் தொல்லை செய்ய முடியாது. சத்ரு நம்ம எந்த விதத்திலும் வஞ்சிக்க முடியாது. சத்ரு எந்த விதத்திலும் நம்மை எந்த காரியத்தையும் செய்ய முடியாது. ஆகினாலே ஒரு சேனை என்னோடு கூட இருக்கிறது. அது விசுவாசிப்போம். என்னுடைய ஆண்டவர் ஒரு சேனையை அனுப்பியிருக்கிறார். எனக்கு உதவி செய்யும்படியாக, என்னுடைய ஆகாரத்தை ஆசீர்வதிக்கும்படியாக, என்னுடைய பலவீனத்தை மாற்றும்படியாக, என்னுடைய தேவைகளை சந்திக்கும்படியாக சேனைகளின் கர்த்தர் என்னோடு கூட இருக்கிறார். அவருடைய தூதர்கள் என்னோடு கூட இருக்கிறார்கள் என்று சொல்லி நாம் விசுவாசிப்போம். நிச்சயமாக விசுவாசிக்கிறவர்களுக்கு அது கூடும். ஆகினாலே நாம் எவ்வளவு கர்த்தரை விசுவாசிக்கிறோமோ அவ்வளவு கவனமாய் ஆசீர்வதிக்கப்படுவோம். நாளைக்கு ஒன்றுமில்லை, இன்றைக்கு ஒன்றுமில்லை என்று சொல்லி எதற்கும் கவலைப்படாதீர்கள். கர்த்தர் அதினதின் காலத்தில்
அதினதின் காரியத்தை நேர்த்தியாய் செய்கிற தேவன். நம்முடைய காரியத்தை நேர்த்தியாய் கர்த்தர் செய்ய வல்லவராய் இருக்கிறார். ஒவ்வொரு நாளும் இந்த கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த நாட்களிலே கிட்டத்தட்ட ஒரு 2 மாத காலமாக ஒவ்வொரு நாளும் ஆண்டவர் அற்புதமாய் நடத்தி வருகிறார். அவருடைய நடத்துதல் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் நமக்கு ஒரு பெரிய ஆசீர்வாதமாய் இருக்கிறது. பக்தன் பாடும்பொழுது, என்னை நடத்தினார் அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. என்னை நடத்தினார் அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. தேவ கிருபை என்றும் உள்ளது, அவர் கிருபை என்றும் உள்ளது. அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா பாடுவோம். அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா பாடுவோம். அல்லேலூயா. அவர் நம்மை நடத்தி வந்த பாதையை கிட்டத்தட்ட 2 மாதங்களாக அவர் நடத்தி வந்த பாதையை நாம் நினைவு கூறுவோமாக. நினைவு கூர்ந்தால் அவருக்கு நன்றி செலுத்த 1000 நாவுகள் போதாது. 1000 நாவுகள் இருந்தாலும் போதாது. அவர் செய்த ஒவ்வொரு நன்மையும் இப்படிப்பட்ட சூழ்நிலையிலும் நம்மை நடத்தி கொண்டு வருகிறார். சேனையில் கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். யாக்கோபின் தேவன் நமக்கு உயர்ந்த அடைக்கலமானவர். ஆக என் நாமம் தரிக்கப்பட்ட என் ஜனங்கள் என்று சொல்லுகிறார். ஒரு உரிமையை கொடுத்து அவர்களுக்கு ஆசீர்வாதத்தை நான் கொடுக்க வேண்டும் என்று சொல்லி அவர் நினைக்கிறார். ஆக அவருடைய நாமத்தை நாம் தரித்துக் கொள்ளுவோம். 2வதாக வசனம் சொல்லுகிறது, தங்களை தாழ்த்த வேண்டும். அவருடைய நாமம் தரிக்கப்பட்டவர்கள் தங்களை தாழ்த்தும். இயேசு கிறிஸ்து மரண பரியந்தம், இயேசு கிறிஸ்து தம்முடைய சிலுவையின் மரண பரியந்தம் தம்மை தாழ்த்தினார் என்று சொல்லி வேத வசனம் சொல்கிறது. ஆக அவருடைய பிள்ளைகள் தாழ்த்த வேண்டும். யோவான் 13ஆம் அதிகாரத்தில் எடுத்துக்கொள்ளும் பொழுது அவர்கள் சீஷர்கள் ஒருவரை ஒருவர் அவர்கள் பிரச்சனை பண்ணி கொண்டு யார் முதலாவது கால்களை கழுவுவது அப்படி என்று சொல்லி, யார் தன்னை முதலாவது தாழ்த்துவது, யார் ஆண்டவரோடு கூட முதலாவது உட்காருவது, அவருக்கு வலது புறத்திலும் இடது புறத்திலும் யார் உட்காருவது அப்படி என்று சொல்லி அவர்களுக்குள்ளே வாக்குவாதம் பண்ணி அவர்கள் கர்த்தருடைய பந்தியிலே அவர்கள் தங்களை தாழ்த்தாமல் பெருமையாக இருந்த பொழுது ஆண்டவராகிய இயேசு அங்கே கடந்து போய் அவருடைய கால்களை கழுவவும் அவருடைய சீலையை எடுத்து அவருடைய கால்களை துடைக்கவும் அவர் விரும்பினார். அவர் அப்படியே செய்தார். பேதுரு, நீர் ஆண்டவரே என் கால்களை கழுவக்கூடாது என்று சொன்னாலும் கூட ஆண்டவர் எல்லாருடைய கால்களையும் சமமாய் கழுவினார். ஏனென்றால் அவர் தம்மை தாழ்த்தினார். அது மாத்திரமல்ல, சிலுவையின் மரண பரியந்தம் கர்த்தருடைய சமூகத்திலே அவர் தாழ்த்தினார். ஆக ஆண்டவருடைய பிள்ளைகள் தங்களை தாழ்த்த வேண்டும் என்று சொல்லி வேத வசனம் சொல்லுகிறது. வேத வசனத்திலே கர்த்தருடைய வார்த்தையை அழகாய் வாசிக்கும் பொழுது அருமையான வார்த்தை. பிலிப்பியர் லூக்கா சுவிசேஷம் 14ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்திலே, தன்னைத்தான் தாழ்த்துகிறவன் எவனும் தன்னைத்தான் உயர்த்துகிறவன் தன்னை தாழ்த்தப்படுவான், தன்னைத்தான் தாழ்த்துகிறவன் உயர்த்தப்படுவான். தன்னைத்தான் உயர்த்துகிறவன் எவனும் கர்த்தருடைய சமூகத்திலே தாழ்த்தப்படுவான். ஆனால் தன்னைத்தான் உயர்த்துகிறவன் கர்த்தருடைய சமூகத்தில் தாழ்த்தப்படும் பொழுது தன்னைத்தான் தாழ்த்துகிறவர்கள் உயர்த்தப்படுவார்கள் என்று சொல்லி வேத வசனம் சொல்கிறது. இன்றைக்கு நம்முடைய நிலைமை என்ன? இன்றைக்கு கோடி கணக்கில் வைத்திருக்கிறவர்கள் கூட அவர்கள் பயந்து நடுங்கி வெளியிலே வராதபடிக்கு அவர்கள் பயந்து நடுங்கி கொண்டிருக்கிறார்கள். பெரிய பெரிய பணக்காரர்கள், பெரிய பெரிய முதலாளிகள், அவருடைய பணம் இருக்கிறது, ஒன்றும் செய்ய முடியவில்லை. இந்த தானே புயலில் கூட அப்படித்தான், நிறைய பணம் இருக்கிறது, ஆனால் கடைக்கு போய் வாங்க முடியாத ஒரு சூழ்நிலை, அப்படிப்பட்ட வேதனை. ஆனால் கர்த்தர் நம்மை ஒவ்வொரு நாளும் ஆசீர்வதித்து வருகிறார்.
ஆகினாலே அவருக்கு எப்படி தாழ்த்தினாரோ அப்படியே நாம் தாழ்த்த வேண்டும் என்பதை தேவனுடைய சமூகத்திலே கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் விரும்புகிறார். ஆகினாலே யாக்கோபு 4ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்திலே வேதத்தில் வாசிக்கிறோம், கர்த்தருக்கு முன்பதாக தாழ்மைப்படுங்கள், கர்த்தருக்கு முன்பதாக தாழ்மைப்படுங்கள், அப்பொழுது அவர் உங்களை உயர்த்துவார். கர்த்தருக்கு முன்பதாக தாழ்மைப்படுங்கள். இப்பொழுது நாம் ஆண்டவருக்கு முன்பதாக நின்று கொண்டிருக்கிறோம், உட்கார்ந்து கொண்டிருக்கிறோம், வீடுகளில் இருந்து இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிறோம். எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த வார்த்தை அழகாய் சொல்லுகிறது, அப்போ கர்த்தருக்கு முன்பதாக உங்களை தாழ்த்துங்கள். கர்த்தருக்கு முன்பதாக தாழ்த்தப்படும் பொழுது கர்த்தர் உங்களை உயர்த்துவார் என்று சொல்லி கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது. இன்றைக்கு நம்முடைய நிலைமை என்ன? நிறைய பேருக்குள்ள பெருமை இருக்கிறது, நிறைய பேருக்குள்ள அகந்தை இருக்கிறது, நிறைய பேருக்குள்ளே பணப்பெருமையும் ஜாதி பெருமையும் கோத்திர பெருமைகளும் நிறைய இருக்கிறது. அது மாத்திரமல்ல, கிறிஸ்தவர்களுக்குள்ளேயே நான் பெரியவன், நான் அப்படிப்பட்டவன், இப்போ நான் நல்ல முறையில் படித்திருக்கிறேன், நான் பட்டதாரி, நான் அந்த வேலையில் இருக்கிறேன், இந்த வேலையில் இருக்கிறேன், நான் ஐஜியாக இருக்கிறேன், பிஜியாக இருக்கிறேன் என்று சொல்லி பெருமைப்படுகிற ஒரு காரியங்கள் இருக்கிறது. ஆனால் வேத வசனம் சொல்லுகிறது, இந்த பதவியெல்லாம் கர்த்தர் கொடுத்தது, இந்த பட்டமெல்லாம் கர்த்தர் கொடுத்தது, இந்த பணமெல்லாம் கர்த்தர் கொடுத்தது. அவர் கொடுக்காவிட்டால் நீங்கள் ஒன்றும் செய்ய முடியாது. ஒரு மனுஷன் இருந்தான், வேதத்தில் வாசிக்கும் பொழுது அவன் சொன்னான், இந்த வருஷத்தில் எனக்கு நிறைய விளைச்சல் ஏற்பட்டிருக்கிறது, இந்த விளைச்சலை எல்லாம் களஞ்சியங்களை கட்டப் போகிறேன், களஞ்சியங்களை கட்டி அந்த விளைச்சலில் வருகிற எல்லா தானியங்களையும் அதில் கொண்டு போய் சேர்க்க போகிறேன், சேர்த்து விட்டு என் ஆயுள் முழுவதும் நான் சாப்பிட போகிறேன் என்று சொல்லி பெருமையாய் சொன்னான். ஆண்டவருடைய வார்த்தை சொல்கிறது, அவனை பார்த்து ஆண்டவர் கேட்டார், இன்றைக்கு உன் ஜீவன் போனால் என்ன செய்வார்? இன்றைக்கு உன் ஜீவன் போனால் என்ன செய்வார்? இன்றைக்கு இருக்கிற பெருமைகள், இன்றைக்கு இருக்கிற அகந்தைகள், இன்றைக்கு இருக்கிற பணங்கள், இன்றைக்கு இருக்கிற ஒவ்வொரு காரியமும், இன்றைக்கு இருக்கிற நகைகள், இன்றைக்கு இருக்கிற ஒவ்வொரு பலனும் நாளைக்கு இருக்காது, நாளை மறுநாள் இருக்காது, ஒரு நாளிலே இருக்காது. நல்லா சாப்பிட்றாங்க, நல்லா தண்ணியை குடிக்கிறாங்க, நல்லா படுக்கிறாங்க, காலையில் எழுந்திரிக்க முடியலை. அப்படிப்பட்ட விளைவினங்கள் நம்முடைய அகந்தை, நம்முடைய மேட்டிமை, நம்முடைய பெருமை எங்கிருந்து வருகிறது? இந்த பெருமையெல்லாம் கர்த்தர் கொடுத்தது. அல்லேலூயா. அந்த பெருமையெல்லாம் கர்த்தரே கொடுத்தது. நமக்கு கொடுத்த பணங்கள் அவர் கொடுத்தது, நமக்கு கொடுத்த பலன் அவர் கொடுத்தது, நமக்கு கொடுத்த வேலை அவர் கொடுத்தது. என்னவென்றால் நான் நான் என்கிற அகந்தை இருக்கக்கூடாது. நான் அப்படிப்பட்டவன் இப்படிப்பட்டவன் என்கிற அகந்தை நமக்குள்ளே இருக்குமானால் கர்த்தர் என்ன செய்கிறார்? அப்படியே தாழ்த்துகிறார். தானியேல் புஸ்தகத்தில் நம் வேதத்தில் வாசிக்கிறோம், ராஜா தனக்காக ஒரு அரண்மனையை கட்டி, தனக்காக ஒரு பெரிய ஒரு தோட்டத்தை உண்டாக்கி, இது என்னுடைய நாமத்துக்கு மகிமையாய் நான் ஏற்படுத்தின பாபிலோன் தோட்டம் அல்லவா என்று சொன்ன பொழுது கர்த்தர் அவனை தாழ்த்தினார். யோசித்து பாருங்கள், அவனுக்குள்ள இருக்கிற பெருமை, ராஜா என்கிற அகந்தை, அவனுக்குள் இருக்கிற பணம், அவனுக்குள் இருக்கிற எல்லா விதமான பெருமையான காரியங்கள். கர்த்தர் பார்த்தார், ராஜா என்று சொல்லி அகந்தைப்படுகிற நீ, ராஜாவாகிய நான் கட்டின பாபிலோன் என்று சொல்லி எனக்காக என் பெருமைக்காக கட்டின அரண்மனை என்று சொல்லி நீ நினைத்தபடினாலே அதை நீ அனுபவிக்க முடியாமல் நான் உன்னை தாழ்த்துகிறேன் என்று சொல்லி ஆடுகளைப் போல புல்லை தின்ன வைத்தான். அவனுக்கு இருக்கிற ஆகாரங்கள் அதிகமான ஆகாரங்கள், அவனுக்கு இருக்கிற ஆகாரங்கள், அவனுக்கு மிஞ்சின ஆகாரங்கள், அவனுக்கு இருக்கிற ஆகாரத்தை 100 பேர் 200 பேர் 1000 பேர் சாப்பிடுவார்கள். ஆனால் அவனாலே
சாப்பிட முடியவில்லை. ஏன் என்று சொன்னால் பெருமை, அகந்தை. பெருமை உள்ளவர்களுக்கு கர்த்தர் எதிர்த்து நிற்கிறார், தாழ்மை உள்ளவர்களுக்கோ அவர் கிருபை அளிக்கிறார் என்று சொல்லி வேதத்தில் வாசிக்கிறோம். இந்த கருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை இன்றைக்கு இந்த கால வேளையில் இந்த ஆண்டுடைய சமூகத்தில் வந்தவர்கள் தன்னை தாழ்த்த வேண்டும். என் நாமம் தரிக்கப்பட்ட என் ஜனங்கள், அவருடைய பிள்ளைகள். மற்றவங்க தாழ்த்துறாங்களோ தாழ்த்த முடியும். ஆண்டவருடைய பிள்ளைகள், கிறிஸ்தவர்களாய் இருக்கிறவர்கள், கிறிஸ்து நமக்குள்ளே தாழ்மையாக இருக்கிறார், நாமும் அவருக்கென்று தாழ்த்தப்பட வேண்டும் என்று சொல்லி வேதவசனம் சொல்கிறது. அது மாத்திரமல்ல, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். லூக்கா சுவிசேஷத்திலே 18ஆம் அதிகாரத்திலே 10ஆம் வசனத்திலிருந்து 14ஆம் வசனத்து வரைக்கும் வாசிக்கும் பொழுது, லூக்கா 18ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்திலிருந்து 14ஆம் வசனம் வரைக்கும் வாசிக்கும் பொழுது 2 பேர் தேவனுடைய ஆலயத்துக்கு கடந்து போனார்கள். 2 பேர் தேவனுடைய ஆலயத்துக்கு கடந்து போக என்ன செய்கிறார்கள்? செபிக்கிறார்கள். ஆயக்காரன், பரிசேயன். பரிசேயன் ஆலயத்துக்கு முன்பதாக கடந்து போய் அவன் பெருமையான ஜெபத்தை செய்கிறான், பெருமையான காரியங்களை செய்கிறான், தாழ்த்தவில்லை. அவன் சொல்லுகிறான், ஆண்டவரே, நான் பரிகாரன், அக்கிரமக்காரன், அநியாயக்காரர், இப்படிப்பட்டவர்களைப் போலவும் பின்னாடி நிற்கிற ஆயக்காரனை போலவும் இல்லாதபடியினாலே நான் உம்மை ஸ்தோத்தரிக்கிறேன். நான் வாரத்தில் 2 தடவை உபவாசிக்கிறேன், நான் ஒழுங்காய் செபிக்கிறேன், நான் ஒழுங்காய் தசமபாகம் கொடுக்கிறேன் என்று சொல்லி தன்னை குறித்து ஆண்டவருடைய சமூகத்திலே பெருமை சொன்னான். பெருமை. அவர் தன்னை குறித்ததான காரியத்தை சொன்னாலே தவிர மற்றவர்களை குறித்து தாழ்வாய் சொன்னான். மற்றவர்களை தாழ்த்தினான், ஆயக்காரனை தாழ்த்தினான், பரிகாரங்களை தாழ்த்தினான், மற்றவர்களை தாழ்த்தினான். ஆனால் அந்த ஆயக்காரனோ தூரத்தில் நின்று, ஆலயத்தின் கடைசி நேரத்தில் நின்று அவன் ஜெபிக்கிறான். ஆண்டவரே, பாவியாகி என் மேல் கிருபையாயிரும், பாவியாகி என் மேல் கிருபையாயிரும் என்று சொல்லி அவன் ஜெபிக்கிற ஒரு அருமையான காரியத்தை நாம் பார்க்கிறோம். எனக்கு அருமையானவர்களே, இந்த கால வேளையிலே இந்த வசனத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்களுடைய வாழ்க்கையிலே என் நாமம் தரிக்கப்பட்ட ஜனங்கள், ஆண்டவருடைய நாமத்தை தரித்து கிறிஸ்தவர்கள் என்கிற ஒரு பெயரை வைத்திருக்கிற அவருடைய ஜனங்கள் தாழ்த்த வேண்டும். ஆகினாலே வேதவசனம் சொல்கிறபடி இயேசு கிறிஸ்து மரண பரியந்தம் தாழ்த்தினார் என்று சொல்லி கர்த்தருடைய வார்த்தை, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், பிலிப்பியர் 2ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம். லூக்கா 14ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தில் தன்னைத்தான் தாழ்த்துகிறவன் எவனும், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், உயர்த்தப்படுவான். தன்னைத்தான் உயர்த்துகிறவன் தாழ்த்தப்படுவான் என்று சொல்லி வேதத்தில் வாசிக்கிறோம். இப்பொழுதும் இந்த லூக்கா 18ஆம் அதிகாரத்தில் 2 பேர் ஜெபிக்க போனார்கள். ஆயக்காரனும் பரிசேயனும் ஜெபிக்க போனார். பரிசேயன் ஆலயத்திற்கு அருகாமையிலே புல்பீட்டுக்கு முன்னாடி வந்து ஜெபிக்கிறான். உபவாசத்தை குறித்து அவன் பெருமை பாராட்டுகிறான், ஜெபிக்கிறதை குறித்து பெருமை பாராட்டுகிறான், கர்த்தருக்கு கொடுக்கிறதை குறித்து பெருமை பாராட்டுகிறான். அவன் பெருமையான ஜெபத்திற்கு ஆண்டவர் பதிலளிக்கவில்லை. ஆயக்காரன் தூரத்தில் நின்று, ஆண்டவரே, என் மேல் கிருபையாயிரும், பாவியாகிய என் மேல் கிருபையாயிரும் என்று சொல்லி அவன் ஜெபித்த பொழுது அவன் அல்ல, இவனே நீதிமான் என்று சொன்னான். இந்த கருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற, இந்த வார்த்தையை ஃபேஸ்புக் மூலமாக கேட்டுக்கொண்டிருக்கிற எனக்கு அருமையானவர்களே, தாழ்த்துவோமா, கர்த்தருடைய சமூகத்தில் தாழ்த்துவோமா. என் நாமம் தரிக்கப்பட்ட ஜனங்களாய், அவருடைய நாமத்தை தரித்த ஜனங்களாய் இருக்கிறவர்கள் நிச்சயமாக தன்னை தாழ்த்துவார்கள். இந்த கால வேளையிலே தாழ்த்துவோமா. மீதியான பகுதியை கர்த்தருக்கு சித்தமான அடுத்த வாரத்தில் பார்ப்போம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தாழ்த்துவோமா. ஆண்டவரே, உம்முடைய சமூகத்தில் என்னை தாழ்த்துகிறேன் என்று சொல்லி கர்த்தருடைய வார்த்தையை நாம் தியானிப்போமா. ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரிக்கிறோம். கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, என் நாமம் தரிக்கப்பட்ட என் ஜனங்கள் தங்களை தாழ்த்தி இந்த கால வேளையிலே தாழ்த்துவோமா. ஜெபத்தில் தாழ்த்துவோமா. கண்களை மூடி தாழ்த்துவோமா. நின்ற இடங்களிலே முழங்கால் படியிட்டு அல்லது நின்று கொண்டு
கர்த்தருடைய சமூகத்தில் தாழ்த்துவோமா? தாழ்த்துவோம், தாழ்த்துவோம், தாழ்த்துவோம். ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரிக்கிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உமக்கு ஸ்தோத்திரிக்கிறோம் கர்த்தாவே. இரக்கம் உள்ள தெய்வமே, இந்த வேலைக்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த கால வேலைக்காக ஸ்தோத்திரம். காலைதோறும் உம்முடைய கிருபை புதிதாக இருக்கிறபடினாலே புதிய கிருபைகளை தந்து இந்த நாட்களிலே கர்த்தருடைய பிள்ளைகளை கர்த்தர் கனப்படுத்துவீராக, கர்த்தர் கனப்படுத்துவீராக, கர்த்தர் கனப்படுத்துவீராக. இந்த நாட்களிலும் உம்முடைய வார்த்தையை கேட்ட உம்முடைய பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். எங்கள் தேசத்துக்கு சமாதானத்துக்கு நீர் காரணமாய் இருந்தாலும் நாங்கள் ஜெபிக்கிறவர்களாய் மாற வேண்டும் என்று சொல்லி, எங்களை மாற்றிக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி நீங்க பேசியிருக்கிறீங்க. இந்த நாட்கள் இருக்கிற சூழ்நிலைகள் மாறும் ஆண்டவரே. உம்மை ஆராதிக்கக்கூடிய சூழ்நிலைகள் வரணும் ஆண்டவரே. ஆண்டவரே, வீட்டில் முடங்கி கிடக்கிற காலங்கள் மாறும் ஆண்டவரே. உம்மை சுயாதீனமாய் ஆராதிக்க, ஆலயத்தில் வந்து ஆராதிக்க, அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ள, அபிஷேகத்தை ஆராதிக்க ஆண்டவரே உதவி செய்யுங்கப்பா. அபிஷேகம் நுகங்களை முறிக்கும் என்று சொல்லுங்கள். நுகங்களை முறிக்கட்டும். எல்லா நுகங்கள் இந்த நாளிலே முறிந்து போகட்டும். எங்கள் தேசத்துக்கு சேமத்தை கொடுக்கும்படியாக உம்முடையத்தில் வந்திருக்கிறோம். தாழ்த்துகிறோம். உம்முடைய நாமம் தரிக்கப்பட்ட என் ஜனங்கள் தாழ்த்த வேண்டும் என்று சொன்னீங்களே, நாங்கள் தாழ்த்துகிறோம். தாழ்த்தும் இடத்தில் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. எங்கள் ஜெபங்களை கேட்டு எங்கள் தேசத்துக்கு சீக்கிரத்தில் சேமத்தை கொடுப்பீராக ஆண்டவரே. வியாதியை நீக்குவீராக. எல்லா புராண வியாதியை இயேசு நாமத்தினாலே நீக்கி எங்கள் தேசத்தில் நல்ல சுகத்தை தருவீராக, நல்ல பலனை தருவீராக. கர்த்தருடைய வல்லமை அனுப்புவீராக, அபிஷேகத்தை அனுப்புவீராக, பலத்தை அனுப்புவீராக. இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு குடும்ப தலைவர்களுக்கு ஆட்சி வைக்கிறேன், குடும்ப தலைவிகளுக்கு ஆட்சி வைக்கிறேன், பிள்ளைகளுக்கு ஆட்சி வைக்கிறேன், பெற்றோர்களுக்கு ஆட்சி வைக்கிறேன், என்னுடைய கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு ஆட்சி வைக்கிறேன், வார்த்தையை கேட்கிற மக்களுக்கு ஆட்சி வைக்கிறேன். ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். ஒரு தேசத்துக்கு மாத்திரமல்ல, குடும்பத்திற்கும் சேமத்தை பெறுவீராக. இப்போது இருக்கிற சூழ்நிலை மாறட்டும் ஆண்டவரே. மகிழ்ச்சியின் வாழ்க்கை, சமாதான வாழ்க்கை, ஆசீர்வாதமான வாழ்க்கை ஒவ்வொருவருக்கும் வரட்டும் ஆண்டவரே. தாழ்த்துகிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீங்கள் உயர்த்துங்க, ஆசீர்வதிங்க. நீங்க உயர்த்துகிற தேவன், ஆசீர்வதிக்கிற தேவன். இந்த காலவேளையில கடந்து வாங்கப்பா. ஒவ்வொருடைய தலையின் மேல் ஆசீர்வாதம் தங்கட்டும் ஆண்டவரே. ஆயக்காரன் அவன்தான் நீதிமான் என்று சொல்லி நீங்க சாட்சி அளிப்பீங்க. ஒவ்வொருவரை நீதிமான்களாய் கர்த்தர் மாற்றுவீராக. நீதிமான்களாய் மாற்றி நீதிமானுடைய சிரசின் மேல் ஆசீர்வாதங்கள் தங்கும் என்று சொல்லி இந்த காலவேளையிலே நீதிமான்களாய் மாற்றி ஆசீர்வாதங்கள் தங்கட்டும். அவருடைய சிரசின் மேல் ஆசீர்வாதங்கள் தங்கட்டும். பலவீனங்கள் மாறட்டும், வியாதிகள் மாறட்டும் ஆண்டவரே. எகிப்துக்கு வரப்பட்ட வியாதி ஒன்றே உங்களுக்கு வரப்பட மாட்டேன் சொல்லுங்க. வியாதி உங்களுக்கு விளக்குவேன் சொல்லுங்க. வியாதிகளை நீக்கி இந்த பிள்ளைகளை ஆசீர்வதிங்க. ஒவ்வொருடைய தேவைகளை சந்தி. ஆகாரத்திற்காக கவலைப்படாதபடி, ஆசீர்வாதத்துக்காக செலவுக்காக கவலைப்படாதபடி, தன்னுடைய செலவுக்காக கவலைப்படாதபடி ஒவ்வொருவரும் கர்த்தர் ஆசீர்வதித்து இடங்கொள்ளாமல் போக மட்டும் ஆசீர்வாதத்தை வச்சுக்கப்பட வேண்டும். ஆசீர்வாதத்தை வச்சுக்க வேண்டும். நன்மை கிருபை தொடர்ந்து அந்த கர்த்தாவே கேட்ட ஒவ்வொரு வார்த்தைகளையும் ஆசீர்வதிக்கிறார் ஆண்டவரே. இந்த பேஸ்புக் மூலமாக கேட்டுக்கொண்டிருக்கிற வார்த்தை அவர்களுக்குள்ள கிரியை செய்யும். அபிஷேக முகங்களை முறிக்கட்டும், நன்மையினால் திருப்தியாக்கட்டும். இயேசு நாமத்தினால் சீக்கிரத்தில் எங்கள் சுகவாழ்வு துளிர்க்கட்டும். நாம ஏற்படும் இயேசுவின் நாமத்தினால் ஜெயிக்கிறார். இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் ஜீவனுள்ள பிதாவே, ஆமென். எல்லாரும் சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகலமான பரவாயில்லை. ஆமென். நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பும், பரிசுத்த ஆவியானுடைய அன்னிய ஐக்கியம், ஆசீர்வாதம், சமாதானம் உங்கள் அனைவரோடும் கூட அது வருகை மட்டும் இருப்பதாக. ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த நாட்களில் இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருந்த ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதித்து உங்களுடைய தேவைகளை கர்த்தர் சந்திப்பாராக. ஆமென். ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்ளுங்கள்.